السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وما أرسلناك إلا رحمة للعالمين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்று புனிதமான ரபியுல் அவ்வல் ஷரீஃப் ஹிஜ்ரி 1447 வருடத்தின் 2ஆம் நாள். இந்த வருடம் என்பது நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500வது வருஷம். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இது ஒரு தனி சிறப்பு. 1500 வருடங்கள் ஆகிவிட்டது அவர்கள் பிறந்து. பொதுவாகவே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் எந்த மாதிரி சமயங்கள்லாம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம பார்த்து வந்தால் நமக்கு விளக்கம் தெரியும். துனியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். நபிமார்கள் வராத பகுதி இல்லை, நபிமார்கள் வராத சமூகம் இல்லை, நபிகள் வராத மொழி சார்ந்த எந்த சமூகமும் இல்லை. லிகுல்லி கௌமின் ஹாத், அல்லாஹ் சொல்றான், எல்லா கூட்டத்துக்கும் நான் நபி அனுப்பியிருக்கிறோம். இப்போ எல்லா நாட்டுக்கும் நபி வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் ஏறக்குறை இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நபிமார்கள்லாம் எங்கே வந்தாங்க, எந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் வந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் நபிமார்கள் வந்தாங்க. அங்கே வராத கூட்டங்கிறது எதுவுமே இல்லை. அது எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சில மொழிகள் தோன்றியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு புதுசாக சில மொழிகள் என்ன செஞ்சிருக்குது, தோன்றி இருக்கிறது. இப்போ நம்ம உருது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி இல்லை, அதுக்கு பின்னால் வந்த மொழி தான் அது. அப்போ அந்த ஆரம்பத்தில் என்னென்ன மொழிகள் பேசினார்களோ, என்னென்ன கவும்கள் இருந்தார்களோ, அத்தகைய எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் எல்லா கூட்டத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிட்டான். நபிமார்கள் வராத எந்த சமூகமும் இல்லை என்று குர்ஆன் பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நபியாக அனுப்பினான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறாங்க. ஒரே காலகட்டத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு நபின்னு நினைக்கக்கூடாது. ஒரே சமயத்தில் 50 நபிமார்கள் இருந்திருக்கலாம், 100 நபிமார்கள் இருந்திருக்கலாம்.
ஒவ்வொன்றும் வேற வேற பகுதிகளில் இருந்திருக்கலாம், ஒரே பகுதிகளிலேயே சில நபிமார்கள் இருந்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட யார் இருந்தா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா இல்லையா? நபி தானே. யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்க இருந்தாங்க. ஒரே காலத்தில் உள்ளவங்க தான், ஒரே ஏரியாவில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஏரியாவுக்கே சில நபிமார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் தேவைப்பட்டது. ஒரு கவுமு சின்ன கவுமாக இருக்குது, ஒரு நபி போதும். பெரிய கவுமாக இருந்தால் அந்த கவும் பெரிய கவுமாக இருக்குது, பெரிய கூட்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது 2 நபி 3 நபிமார்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு. இது ஒரு நிலை. இன்னொன்று, சின்ன ஒரு கவுமாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் 2-3 நபிமார்கள் தேவைப்பட்டது. ஏன்னா அவ்வளவு முரட்டு பசங்களாக இருந்திருக்கிறான், கடுமையான முரட்டு குணம் உடையவர்களாக இருந்தாங்க. அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது, கடினமானது. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னா, ஒரே காலகட்டத்திலேயே 2-3 நபிமார்களை ஒரே சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அனுப்பியிருக்கிறான். இந்த வரலாறு நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப தமிழ்நாட்டுக்கு நபிமார்கள் வந்தாங்களா? இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்தாங்களா? நிச்சயமாக வந்தார்கள். ஏன்னா குர்ஆன் சொல்லிடுச்சு, லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லா கூட்டத்தாருக்கும் நாம் நபி அனுப்பிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏற்றவர்கள் ஏற்றார்கள், மறுத்தவர்கள் மறுத்தாங்க. எல்லாரும் ஏத்துக்கிட இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? அபூஜஹல் ஏத்துக்கிடல, உத்பா ஏத்துக்கிடல, அபூலஹப் ஏத்துக்கிடல, ஷைபா ஏத்துக்கிடல, ஆசிபின் வாயில் ஏத்துக்கிடல. இப்படி எத்தனை பேர் குறைஷிகளை ஏத்துக்கிடாம இருந்தாங்களா இல்லையா? பத்ர் களத்திலேயே 70 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த 70 பேர்களும் ஏற்றுக்கொள்ள இல்லை தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட வந்தவர்கள் எல்லாம் யார்? அவங்கள ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் தானே. அதில் பின்னால் பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களை சீர் செய்வதற்கு, அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, அவர்களை கண்ணியப்படுத்தி வாழ வைப்பதற்கு வாழ்க்கையினுடைய முறை என்ன, நெறி என்ன, எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு நபியாக வர்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சுட்டு இருந்தான். இப்படி அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு நபிமார்களை அனுப்பினான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனி சிறப்பு இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனி ஒரு ஸ்பெஷல் உண்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அத்தாவும் மகனும் தானே, அப்பாவும் மகனும் தானே. இப்போ 2 பேருமே நபியாக இருந்தாங்க, ஒரே ஏரியாலேயே இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த இசைக்கு முக்கியத்துவம் இருந்தது. இசை, இந்த பாட்டெலாம் படிக்கிறோம் இல்லை, கசீதாக்கள் நேரத்தெல்லாம் படிக்கிறோமா இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. இந்த குரல் வளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை பாராட்டப்பட்டார்கள். சில பேர் பாட்டு படிப்பாங்க, சுமாராக இருக்கும். சில பேர் பாட்டு படிப்பாங்க, நல்லா இருக்கும். சில பேர் பாட்டு படித்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் அவ்வளோ பெரிய குரல் வளத்தை கொடுத்துருக்கிறானா இல்லையா? அந்த மாதிரி குரல் வளம் மிக்கவர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதற்கென்று தனி முக்கியத்துவம் இருந்தது. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கட்டி போடுற மாதிரி ஒரு குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மாதிரி குரல் வளம் அந்த காலத்தில் யாருக்கும் இல்லை. சில வரலாறுகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க உட்கார்ந்து ஜபூர், அவங்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த வேதத்தை ஓத ஆரம்பித்தா, அவங்களுக்கு கொடுத்த வேதம் இருக்குல்ல, அதை ஓத ஆரம்பிப்பாங்களாம். ஒரு நதிக்கு பக்கத்தில் ஓட ஆரம்பித்தா அந்த இனிமையை கேட்டு அந்த நதி அப்படியே உறைஞ்சு போயிடும், ஐஸாக உறைஞ்சிடும். பறவைகள்லாம் அப்படியே கீழே இறங்கி அணிவகுத்து நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும். ஜின்கள் எல்லாம் இறங்கி நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள்லாம் அப்படி லயிச்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு இனிமையான குரல் வலிமை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
இதுலேருந்து என்ன விளங்குறோம்? அப்ப அந்தந்த மக்களை ஈர்ப்பதற்கான அந்த காலத்தில் எது முக்கியத்துவமோ அந்த மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக், தந்திரம், மந்திரம், சூனியம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மிகச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செய்வாங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ மெஜிஷியன் வந்திருக்கிறாங்கல்ல, மேஜிக்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா காலத்துலேயும் உண்டு. அப்போ அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் அது மிகச்சிருந்தது. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும், உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும். அப்போ அந்த மாதிரி மெஜிஷியன் நிறைய பேர் இருந்தான். மெடிடேஷன், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த மனதை வயப்படுத்துவது, கண்களின் பார்வையின் மூலமாக கட்டுப்படுத்துவது, ஒரு மனிதனை தூங்க வைக்கிறது, தூங்கிக்கிட்டு இருக்கிற மனிதனை எழுப்புவது, தொடாமையே எழுப்பிடுவான். இப்படி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தன்மைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நிறைய இருந்தது. அதனால தான் ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் ஃபிரௌனுக்கும் சவால் விடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சவால் விட்ட போது அப்போ அந்த ஃபிரௌன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய சாகிர்களை, அந்த சூனியம் வஞ்சனை செய்யக்கூடிய அந்த தந்திரம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை அழைச்சி வந்து வைக்கிறான் மூசா நபியோட போட்டு போடுறதுக்கு. அவன் அவ்வளோ பேரும் தேர்வானவர்கள். ஃபிரௌன் எவ்வளோ பெரிய அரசன், அந்த அரசன் அழைச்சிட்டு வரணுன்னா அது எவ்வளோ பெரிய தேர்வாக இருக்கும். அவ்வளோ திறமை மிக்க அந்த மெஜிஷியன்ஸுகளை கொண்டு வந்து வச்சான். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன, கையில் குச்சி வச்சுருந்தாங்க, கையில் கயிறுகள் வச்சுருந்தாங்க. இவைகளெல்லாம் தூக்கி போட்ட உடனே அவைகள்லாம் பாம்பாக மாறியது. பாம்பாக மாறி நெறிய ஆரம்பிச்சது. அப்படியே யாரை பார்த்து வந்தது? மூசா நபியை பார்த்து வந்தது. மூசா நபியை பயந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், லா தகவ், ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? உங்கள் கையில் குச்சி இருக்குது, அதை தூக்கி நீங்கள் போடுங்கண்ணா. என்ன நீங்கள் பயப்படுறீங்க? பயப்பட தேவையில்லை, உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் தூக்கி போடுங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் இருக்கக்கூடிய குச்சியை தூக்கி போட்டாங்க. சோபானு முபீன், பிரம்மாண்டமான மலைப்பாம்பா மாறிடுச்சு. அது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். அவன் போட்ட குச்சியில் இருந்தோ கயிறுகளில் இருந்தோ வந்த அந்த பாம்புகளெல்லாம் இது முழுங்கிடுச்சு. அப்ப அந்த காலத்தில் உள்ளவன் அப்படிப்பட்டவனா இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை மிகைக்கிற மாதிரி அந்த மோஜிசத்துக்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன இருந்தது தெரியுமா? மருத்துவம் தான் ரொம்ப முக்கியத்துவம். மெடிக்கல் எல்லா நிறைய நோய்களுக்கெல்லாம் அற்புதமான மருந்துகளை கண்டுபிடிச்சானோ. இன்றைக்கும் எத்தனையோ நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான், நோய்களுக்கு மருந்து இல்லைங்கிறான். மருந்து இல்லாமல் ஒரு நோய் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் ஒரு நோயை அனுப்புனான் அப்படின்னா அந்த நோயை உருவாக்குவதற்கு முன்பாக முதல்ல மருந்து அல்லாஹ்தாலா ஏற்படுத்திடுறான். ஏற்படுத்திட்டு தான் நோயை உண்டாக்குறான். இந்த மனிதர்களுக்கு நோயை அல்லாஹ் அனுப்புறதாக இருந்தால் முதலாவதாக அதற்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ்தாலா என்ன செஞ்சிடறான்? அதை உண்டாக்கிடுறான். மனிதர்கள் கண்டுபிடிப்பதற்கு வேண்டாம், கொஞ்சம் காலதாமதமாக ஆகலாம். இப்போ எத்தனையோ புதிய வியாதிகள் வந்திருக்கா இல்லையா? முன்னாலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு வகையான டாக்டர் தான், எம்பிபிஎஸ் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ காதுக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, அதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக பிரித்து மேய்ஞ்சிட்டான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் மருத்துவத்துறையில் ரொம்ப ஓங்கி இருந்தாங்க. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து எல்லாரும் பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம், டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பெரிய கொடிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அது மூலிகைகள் இருக்கும், மூலிகைகள் மூலமாக, காய்கறிகளின் மூலமாக, மற்ற வகைகளின் மூலமாக, எதன் மூலமாகவோ மொத்தத்தில் மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. மருத்துவத்திற்கே சவால் விடக்கூடிய திறமை மிக்க மருத்துவர்கள் அன்றைய காலத்தில் உருவாகிட்டாங்க. இப்போ அல்லாஹ் யார் அனுப்புனா? ஆனால் இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க, அல்லாஹ் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அட்டகாசம், பாவம்,
பழி இவைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நபி அனுப்புவான். அப்படி நபிமார்களை அனுப்பும் பொழுது அந்த காலத்தினுடைய மக்கள் என்ன ஸ்டைலில் இருக்கிறாங்களோ, எதில் தேர்வாக இருக்கிறாங்களோ அதில் உச்சக்கட்டத்தில் ஒரு ஆளை அனுப்பிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, குர்ஆன் பேசுது. குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள், வருதா இல்லையா குர்ஆன்ல? தடவுவாங்க, அவங்களுக்கு மசீஹ் என்று பேர். மசீஹ்னா தடவுகக்கூடியவர். ஈசா மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தடவக்கூடியவர்னு பேர். அவங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அப்படி தடவுனா போதும், பளிச்சுன்னு ஆளாயிடுவார். கண் பார்வை தெரியாதவர்களாக இருந்தால் போதும், இப்படி தடவுனா போதும் கண் பார்வை வந்துடும். இப்போ இதெல்லாம் உச்சகட்டம் இல்லையா? ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துறதா இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? கண் பார்வை குறைஞ்சி இருக்குது, அதை கூட்டணும். இப்போ எத்தனையோ வழிகள் இருக்குது, மருத்துவங்கள் வந்துருச்சு. அல்லது கண்ணாடியாவது போட்டுக்கிறான், கண்ணாடியிலையும் இத்தனை பவர் அத்தனை பவர் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, மைனஸு ப்ளஸ்ன்னு எல்லாமே இருக்குது. அப்போ அதற்கு தகுந்தவாறு அந்த கண்ணாடிகளை அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போ முந்தைய காலத்தில் இந்த மாதிரி கண் பார்வை குறைந்திருந்தால் அந்த மாதிரி மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான திறமைகள் இருந்தது. கண் பார்வை முற்றாக போய்விட்டதுன்னு வைங்க, கண்ணே தெரியாது, இன்னைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. கண் பார்வையே இல்லை, அவங்களுக்கு எப்படி பார்வையை கொண்டு வர்றது? கண் பார்வை இருந்து பார்வை குன்றி போய்விட்டது. கேட்ரிக்கு அது இது சவ் வளர்ந்துருக்கு, அது வளர்ந்துருக்குன்னா அதை நீக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிறான், உள்ள கண்ணாடி வைக்கிறான், அல்லது வேறு மருந்துகளை ஊற்றுறான். பார்வைகள் ஓரளவு என்ன செய்யுது, திரும்பி வருது. பார்வை குறைந்திருந்தால் அந்த பார்வை, முற்றிலுமாக குருடாக போய்விட்டால் பார்வையை அற்ற நிலையில் யாருக்காவது திருப்பி கொண்டு வர முடியுமானா முடியாது. இன்றைக்கு மருத்துவத்திற்கு அது என்ன சவாலாக இருக்கிறது. ஒருவேளை கொண்டு வரலாமானா வரலாம், மார்க்கத்தில் ஒன்றும் தடை இல்லையே, அது ஒரு சவால் தான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அறவே பார்வை இல்லாதவர்களுக்கும் பார்வையை கொடுத்தாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்குமா இல்லையா? அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் வரும் பொழுதும் அந்தந்த காலத்தில் எது ஸ்பெஷலோ அந்த ஸ்பெஷலில் ஹையில் இருப்பாங்க, உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க. இப்படி தான் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக நம்ம பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய நீண்ட காலம் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? 1150 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ 100 வருஷம் வாழ்ந்தாலும் 100 வயசா அப்படிங்கிறோம். அந்த காலத்தில் 100 வயசுன்னா சின்ன பொடியன்ற அர்த்தம், பச்சை புல்ல அப்படின்னு அர்த்தம், சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய வயது. திறமை என்பது வேறு. இப்படி பல்வேறு திறமைகளையும் ஆற்றல்களையும் அந்தந்த காலத்தில் யார் யாருக்கு இருந்ததோ அந்தந்த கவும்களுக்கு நபிமார்களாக அனுப்பும் பொழுது அந்த துறையில் உச்சக்கட்டத்தில் ஹையா இருக்கக்கூடிய நம்பர் 1 அப்படி நபிமார்கள் வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நபிமார்களே வரல. நபிமார்கள் இருந்தாலே சேட்டை பண்ணுறான், நபிமார்களே இல்லைன்னா எப்படி இருப்போம்? அப்போ நபிமார்கள் வராத அந்த கால இடைவெளி, ஒரு நபி வஃபாத் ஆகிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நபியுடைய காலம் ரொம்ப தூரம் இருக்காது. ஒன்று ஒரே சமயத்திலே அந்த நபி தோண்டி இருப்பாங்க, அல்லது வஃபாத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கால இடைவெளி தான் அதிகம். 570 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு 570 வருஷம், கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள். இப்படி ஒரு 6 நூற்றாண்டு இடைவெளி மற்ற நபிமார்களுடைய காலத்தில் இருந்திருக்கிறான்னா இல்லை. நமக்கு தெரிஞ்ச நபிமார்கள் தான் குர்ஆனில் 25 நபிமார்கள் இருக்குது. அது அல்லாமன்னு சொன்னால் ஒரு 5-10 நபிமார்களை தெரியும். ஒரு 35 நபிமார்களுக்கு மேலே நமக்கு சொல்ல தெரியாது. வந்த நபிமார்கள் 1,24,000 பேர் ஏறக்குறைய, கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். அப்போ அவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறாங்க. பெரிய கேப் இருக்குல்ல, ஜெனரேஷன் கேப்புங்கிறது இருக்குல்ல.
ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கிபி 570 வருஷம் கழிச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதிலிருந்து 40 வருஷம் கழிச்சு 610 அப்பதான் தன்னை நபி என்று வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் அப்பதான் வெளிப்படுத்த சொல்றான். பிறக்கும் போதே நபி தானே, பிறக்கும் போதே நபியாக ரசூலாகத்தான் ஹபீபாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. எனவே தன்னை அப்ப 610 வருஷ காலம் அந்த இடைவெளி இருந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறதுக்கும் ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு இடையில 610 வருஷங்கள் இருந்துருச்சு. அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு கால கெடு, தூரம், நியாயமான தூரம். அந்த காலகட்டத்தில் மக்கள் செய்த அட்டூழியம் மாதிரி அதற்கு முன்னால் யாரும் செய்யலை. அந்த காலத்தில் நடந்தது. சிலை வணக்கம் இருந்ததா? இருந்தது. முன்னாலேயும் சிலை வணக்கங்கள் இருந்தது. கண்டதையும் கடியதையும் கடவுளாக என்ன செஞ்சாங்க? வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கடவுளாக நினைக்கிறது, சூரியனை கடவுளாக நினைக்கிறது, மரங்களை, மாடை, இதெல்லாம் கடவுளாக நினைக்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு, இந்த காலத்திலையும் இருந்தது. ஆனால் ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக, தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக அருளப்பட்ட காபாவுக்குள்ளேயே என்ன வந்தது? சிலைகள் வந்துருச்சு. 360 சிலைகள் வந்தது. அதற்கு பிறகு அநீதம், அட்டூழியம், அட்டகாசம் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் இப்போ வரிசைப்படுத்தினா அதுக்கு நேரமே இருக்காது. அவ்வளோ அட்டகாசங்கள் நடந்தது. 1-2 செய்தியை சொல்கிறேன், நீங்கள் பாருங்க. ஜுபைதி கோத்திரம் வெளியூரில் உள்ளவங்க, மக்காயில் வெளியூர், அவங்க மக்காவுக்கு வந்திருக்கிறார். ஆசிப்னு வாயின்னு ஒருத்தன் இருக்கிறான். தஃப்சீர்கள்லாம் அவனுடைய பேர்லாம் வரும், வரலாறுகள்லாம் ஹதீதுகள்லாம் அவனுடைய பேர்லாம் வருது. ரொம்ப கொடியவன். அவனோட வியாபார ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறான். இந்த ஜுபைதி கோத்திரத்தை சார்ந்த இந்த மனுஷன், ஜுபைதினே வச்சுக்கிடுவோமே, அவன் என்ன செய்யறான்? இந்த ஆசிப்னு வாயிலோட வியாபார ஒப்பந்தம் செய்யறான். ஒப்பந்தம் செய்து கொடுக்கல் வாங்க வந்து ஒரு பெரிய தொகை அவன் கையில் கொடுத்துருக்கிறான். அப்ப கொடுத்தா அதை வச்சு வியாபாரம் செய்தால் அதனுடைய ப்ராஃபிட்டை கொடுக்கணுமா இல்லையா? ப்ராஃபிட்டை கொடுக்க இல்லைங்கிறது மட்டுமல்ல, பணத்தையே தரமாட்டேங்கிறான், முடியாதுங்கிறான். அந்த காலத்தில் அது நடக்கத்தான் செய்யுது, இந்த காலத்துலேயும் அது இருக்குல்ல. சில பேர் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, தோற்று போயிருப்பாங்க, அவங்களால தர முடியாமல் போகும். சில பேர் உண்மையிலே நஷ்டம் அடையில, அவன்கிட்ட காசு இருக்கத்தான் செய்யும், தரமாட்டான். ஆனால் அவன்கிட்ட நிலைமை என்னன்னா, அவன் 10 பிஸ்னஸ் வச்சிருப்பான், ஒரு பிஸ்னஸில் தோற்று போயிருப்பான், அந்த பிஸ்னஸில் தான் இவனுடைய காசை போட்டிருப்பான், அந்த பார்ட்னருடைய காசு அதில் போட்டிருக்குது. அதனால் மற்ற இதுலேருந்து நான் எடுத்துட மாட்டேன், இந்த பிஸ்னஸ் தோற்று போயிடுச்சு, தர முடியாதுன்றான். சில பேர் அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு சப்போர்ட்டும் இல்லை, ஆளும் இல்லை, பேரும் இல்லை, அவன் என்ன செஞ்சிட முடியும், வந்து பார்த்துக்கலாம், முடியாதுன்னு சொல்லுவான். அந்த கேட்டகரியில் உள்ளவன் ஆசிப்னு வாயில். அவன் வியாபாரத்தில் நிறைய சம்பாதிச்சான், அவனுடைய பணத்தை வச்சே இவன் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சான். பெரிய பொருள் தொகை, அது ரொம்ப பெரிய தொகை. தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு கட்டத்தில் நீ எப்போ என்கிட்ட பணம் தந்தான்னு கேட்குறான். அந்த மாதிரிலாம் கேட்ட பொழுது அவன் அப்படியே திகைச்சு போயிட்டான். என்ன மக்களை இப்படி இருக்கிறீங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தரமா நல்லவன் இல்லை. அட யாருமே கேட்டு தர மாட்டீங்களாப்பா, உங்க ஒரு காரணம் தானாப்பா? இல்லைப்பா, அவனில் நான் பேச முடியாது, நீ யாரையும் பார்த்துக்கோ. அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி, மக்காவாசிகளே நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்களா? புனிதமான காபாவை நாங்கள் வச்சிருக்கிறோம், உலகத்திலே இதற்கு நிகரான ஆலயம் இல்லை அப்படின்னு பேசுறீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அநீதம் நடந்திருக்குது, அட்டூழியம் நடந்திருக்குது, அதை கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட யாருமே இல்லையா அப்படின்னு அவன் கோவப்பட்டு என்ன செய்யறான்? வருத்தப்பட்டும் கோவப்பட்டு கத்துறான் அங்க நின்றுகிட்டு. இந்த ஊர்ல ஒரு நல்லவன் கூடவா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மக்கால ஒரு நல்லவன் கூட இல்லையா அப்படிலாம் என்ன செய்யறான்? கத்துறான். அப்ப அந்த சமயத்தில் சில நல்லவர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்கல்ல, இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்னப்பா இவ்வளோ பெரிய இப்போ கெட்ட பேர் வருது நம்ம ஊருக்கு, ஊருடைய பேரை பார்ப்பாங்க. காபாவுக்கும் சேர்த்தல்லப்பா, நம்ம காபாவுடைய பராமரிப்பாளர்களாக இருக்கிறோம், காபாவுடைய பொறுப்பாளர்களாக நம்ம இருக்கிறோம். உலகெங்கிலும் இருந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே காபாவுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இந்த நிலையில் இவ்வளோ பெரிய நம்முடைய பேர்லாம் அப்செட் ஆகுதே, கெட்டு போகுதே, அவனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டு விசாரணை செஞ்சாங்க ஒரு சில நல்லவர்கள். அப்படி நல்லது செஞ்ச அவர்களெல்லாம் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய அவங்க பேர்ல எல்லாம் ஃபதுல்னு வரும். ஃபதுல்னு சொல்கிறோம் இல்லை, அசல் ஃபதுலு தான், அதை தான் ஃபதுலுங்கிறோம். அப்போ அந்த ஃபதுல்களாக ஒரு 3-4 ஃபதுல்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அநீதம் நம்ம ஊரில் நடந்தால் அதை கேட்குற ஒரு குழுவாக நாம் இருக்கணும். ஃபதுல்னு சொல்லக்கூடியதுக்கு பன்மை புளூரல் ஃபுதூல் அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சு ஹில்ஃபுல் ஃபுதூல்னு ஒரு சொசைட்டி, ஒரு சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ அவங்கள என்ன செஞ்சாங்க, போய் நேராக ஆசிபின் வாயில்கிட்ட போனாங்க. இதான் முதல் முறையாக தட்டி கேட்கறது. இது முதல் முறையாக தட்டி கேட்கறது. இதில் குறிப்பாக யார் இருந்தா அப்படின்னு கேட்டால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ஹாஷிமிகள் அதில் இருந்தாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய கோத்திரம். ரசூலுல்லாஹ் குறைஷி. அந்த குறைஷி கோத்திரத்திலேயே பல பிரிவுகள் இருப்பாங்க, டிவிஷன் இருப்பாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இந்த குடும்பம், இந்த குறைஷியில் இந்த குடும்பம், குறைஷியில் இந்த குடும்பம் அப்படின்னு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியில் ஹாஷிமி குடும்பம். அப்போ அந்த ஹாஷிமி குடும்பத்தை சார்ந்தவங்கள்லாம் அதில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நேராக போய் என்ன செஞ்சாங்க, நேராக போய் அவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஆசிபின் வாயில கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த இவன்ட பணத்தை நீ எடுத்தியா வாங்கினியா? இல்லை, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்போம். அவன் பார்த்தான், என்னடா புதுசாக இருக்குது, இது வரைக்கும் யார் என்ன அட்டூழியம் செஞ்சாலும் யாரும் கேட்கறது இல்லை, யாரும் எதுவும் செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கேவலமான விஷயம்னு பாருங்கள். யார் எதுவும் செஞ்சாலும் சரிதான், யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான அசிங்கமான ஒரு காலமாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில முதல் முறையாக இவங்க போய் கேட்கிறாங்க. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய இந்த சொசைட்டி அமைச்ச அந்த மெம்பர்ஸ் போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்டபோது அவன் என்ன செஞ்சான், மறுத்தான். நீ இவனுக்கு பணத்தை கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இது என்னடா புதுசா இருக்கு, நீதிங்கிறதுலாம் நம்ம ஊர்ல உள்ளதா, இதெல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. இருக்கும், இனிமேல் இருக்கும், நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அடிச்சிருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்த போது வேற வழி இல்லாமல் கொடுத்து அனுப்பினான். அந்த ஊரில், அந்த ஏரியாவில், அந்த நாட்டிலே வச்சுக்கோங்களேன், கத்தூல்னு ஒரு பொம்பளை, இந்த கத்தூலா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. சின்ன வயசு பிள்ளை, 17-18 வயசு 20 வயசுக்குள்ளே உள்ள ஒரு பொண்ணு. அந்த ஹிஜாஸில், அதாவது இன்னைக்கு சவுதின்னு வைங்களேன், அந்த நாட்டிலேயே அந்த பிள்ளைக்கு அழகாக இன்னொரு பிள்ளை சொல்ல முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய அழகு வாய்ந்த பெண்ணா இருப்பான், அவ்வளவு அழகு. அந்த பெண்ணினுடைய அழகு ரொம்ப பிரபல்யமானது. அழகி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டிலாம் வைக்கிறான் இல்லையா. அப்ப அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய அழகு சார்ந்த பெண்ணாக இருந்ததுனால ஊர் முழுவதும், நாடு முழுவதும் அவளுக்கு தெரியும். அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பல போட்டிகள் இருந்திருக்கலாம். இந்த நிலையில அவனுடைய அப்பா அந்த பிள்ளையை அழைச்சிக்கிட்டு காபாக்கு வரார். அந்த காலத்திலையும் உம்ரா இருந்தது, ஹஜ்ஜு இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி கிடையாது, இஸ்லாம் சொல்ற மாதிரி இல்லை. அந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அதில் பிரதானமாக இடம்பெறுவது எதுன்னா சிலைகள் தான். அந்த சிலைகளை அபிஷேகம் செஞ்சு தான் உம்ரா, சிலைகளை அபிஷேகம் செய்வது தான் ஹஜ்ஜு. அப்படி தான் இருந்தது. இந்த சாமியை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அப்படி தான் இருந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றினாங்கன்னு வைங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உம்ரா செய்கிறதுக்காகவே அவன் அத்தா என்ன செய்கிறான், வர்றான். அந்த பிள்ளையோட கத்தூலான்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுடைய அத்தா பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு வர்றான். அங்க ஒரு வம்பம் பார்க்கிறான். அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்து அப்படியே மிரண்டுட்டான். காபாவை சுத்தி மக்கள் இருக்கிறாங்க. நேரம் அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு அப்படி தூக்கி தன்னுடைய குதிரையில் வச்சுட்டு கொண்டு போயிட்டான். எப்படி இருக்கும் யோசிங்க, இந்த தெருவில் அப்படி பஜாரில் அப்படி போனால் எப்படி இருக்கும்? சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். ஒருத்தன் யார் என்ன தவறு செய்தாலும் யாரும் கேட்கக்கூடாது, யாரும் கேட்க மாட்டோம், யாரும் எதுவும் செய்யலாம்.
எவ்வளோ கொடுமையான கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் இந்த சொசைட்டி வந்துடுச்சு, இந்த சொசைட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆன காலம் தான் அது. அப்போ இவன் கதறான். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார், இந்தப்பா நீங்கள் கத்திக்கத்திலாம் வேலை இல்லை, ஒருத்தரும் கண்டுக்கிட மாட்டான், எவனும் கண்டுக்கிட மாட்டான், எவனும் உதவிக்க மாட்டான். இந்த இடத்துல போ, ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட போய் முறையிடுன்னு மெதுவாக சொல்லிட்டு போயிட்டான். அவன் நேராக போய் முறையிட்ட உடனே என்ன செஞ்சாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அந்த வம்பண்ட வீட்டுக்கு முன்னால் வந்து, டே வெளியே வாடா, வா வெளியே, என்னதான் வெளியில் வந்துட்டான். எல்லாம் உடனே அந்த ஸ்பாட்லேயே நடக்குது. இந்த இவரோட பொண்ணை நீ தூக்கிட்டு போனியா? ஆமாம் தூக்கிட்டு வந்தேன். அதே என்ன நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்ட்டு. நாங்கள் கேட்காம யார் கேட்குறது? இதெல்லாம் நம்ம ஊரில் வளமையிலே யாரும் எதுவும் செய்யலாமே. உங்களுக்கு புரியுதா? யாரும் எதுவும் செய்யலாம். வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிடலாம், வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொருளை தூக்கிட்டு, எனக்கு பிடிக்குதுன்னா அந்த பொருளை நான் தூக்கிட்டு போயிடுவேன். உன் கையில் நீ இப்போ வெளியூருக்காரன், ஆனால் ஊருக்குள்ளே என்ன செய்ய மாட்டான்னு கேட்டால் அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஊருக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் தூக்க மாட்டாங்க. அப்படி அது மட்டும் வச்சிருக்கிறான். வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் அவங்கள எதுவும் பண்ணலாம், யாரும் எதுவும் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். அவனை வெட்டலாம், குத்தலாம், கடத்திட்டு போயிடலாம், அவனுடைய பொருளை அபகரிக்கலாம், எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற எழுதப்படாத சட்டமாக அந்த ஊரில் இருந்தது. இது எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கேவலங்கிறது நீங்கள் பாருங்கள். இந்த இளம் பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டான், வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டான். வீட்டுக்குள்ளே கொண்டு போக இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. மதுரை பிள்ளையை வெளியே அனுப்பு, பார்த்தா பெரிய வம்பா இருக்குது, விட மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் அந்த அந்த ஹெல்ப்ஃபுல் அந்த சொசைட்டி பிரபல்யம் ஆகிட்டு வருது. இப்போ அவன் கடைசியில் என்ன சொன்னான், சரிப்பா நான் விட்டுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இந்த இரவு கழிந்து நாளை காலையில் விட்டுறேங்கிறான். ஒரு ஈவினிங் டைம் அது. இந்த இரவு மட்டும் அவன் என் வீட்டில் தங்கட்டும், நாளைக்கு காலையில் நான் விட்டுறேன். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாம் அசிங்கமாகவே படலை. அவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே நுழைவது பண்பாடு இல்லை, நம்ம ஊரில் அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டோம். இப்போ நீ விடலைன்னா எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வந்து அவர் அத்தாட்ட ஒப்படைச்சிருவோம், அவரை தந்தைகிட்ட கொடுத்துருவோம். என்ன செய்கிறான், நேராக போனால் பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்படி மோசமான காலமாக இருந்தது. எல்லாரும் மது அருந்துவாங்க, அத்தாவும் மகனும் உட்காந்து மது அருந்துக்கிட்டு இருப்பான், தாத்தாவும் பேரனும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தன் குடிக்க இல்லைன்னு வைங்க, மது அருந்தது இல்லை, டாஸ்மார்க்குக்கு போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தா அவனை கேவலமாக பார்த்து சிரிப்பாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. டே வர்றான் பாடுறான், அவன் குடிக்க மாட்டான், தண்ணி போடாதவன், மது அருந்தாதவன், சாராயம் குடிக்காதவன் அப்படின்னு எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க. யாரை கேவலமாக பார்க்கணும்? குடிக்கிறவனையில் கேவலமாக பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்க. இப்படி ஒரு கேடுகட்ட காலமாக அந்த காலம் இருந்தது. அவ்வளவு மோசமான காலம். அப்படி உச்சக்கட்டத்தில் அநீதத்திலையும் அட்டூழியத்திலையும் அசிங்கத்திலையும் கேவலப்படுத்துவதிலேயும் உச்சக்கட்ட நிலையாக இருந்த பொழுது இவங்களை திருத்துறதுக்கு எத்தனை நபிமார்கள் வேணும்? மூசா அலி இஸ்லாமுடைய கௌம் கடினமான கௌம்ங்கிறதுக்காக மூசா அலி இஸ்லாத்தை அனுப்புனா, ஹாரூன் அலி இஸ்லாம் அனுப்புனா, யூஷா அலி இஸ்லாம் அனுப்புனா, பல நபிமார்கள் இருந்தாங்க. அந்த தேவை இருந்தது. உலகமே கண்டிராத ஒரு கொடுங்கோன்மையான காலம் அது. எல்லாருக்கும் தெரியும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சாச்சா மகன் அறிவிக்கிறாங்க, ஒரு பெண் பெரும்பாலும் அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால், 1-2 விதிவிலக்காக இருக்கலாம், அது வேறு விஷயம். பெரும்பாலான பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க குழந்தை உண்டாயிட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கிற அந்த பிரசவ காலம் வருமா இல்லையா, 10வது மாதம் 9 மாதம் முடியும் போது, அப்படி முடியும் போது என்ன செஞ்சுருவாங்க, தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் என்ன செய்ய, குழியை தோண்டி வச்சுருவாங்க. ஒரு குழியை தோண்டி வச்சுருவாங்க. அந்த குழியை தோண்டி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு டெண்டை போட்டுக்கிடுவாங்க, அதில் உட்காந்துக்கிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு குழியை தோண்டிடுறது, தோண்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு டெண்டை போட்டு உட்காந்துடுறது, அங்கே தான் சாப்பிட்றது கொள்வது. பிரசவம் வரும்போது அந்த டெண்டுக்குள்ளேயே பிரசவம் நடந்துடும், குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க. குழந்தையை பெற்றெடுத்தா அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பிள்ளையை தூக்கிட்டு தன்னுடைய அந்த டெண்டுலேருந்து டெண்டை எல்லாத்தையும் கலத்திட்டு குழியை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பெண்ணே என்ன செய்வான்,
அந்த பிள்ளையத்துக்கு அந்த குழியில் உயிரோடு போட்டு மண்ணை போட்டு மூடிடுவா. இப்னு அப்பாஸ் நாயகம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இப்படிலாம் எவ்வளோ பெரிய காலம். இன்றைக்காவது குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறா. சில பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னு குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டு போகணும். இந்த காலம் இவ்வளோ பெரிய காலத்துலேயும் கூட. அப்போ அந்த காலத்தில் பெற்ற தாய் பெற்ற தந்தை அந்த பெற்றோரை என்ன செய்வாங்க, தான் பெற்ற குழந்தையே பூமியில் போட்டு உயிரோடு புதைச்சிருவாங்க. இப்படி நிறைய வரலாறுகள் உண்டு. கொடுமையினுடைய உச்சக்கட்டம். அதுவரைக்கும் அவ்வளோ பெரிய கொடுமையை, அவ்வளோ பெரிய இழிவை, அவ்வளோ பெரிய கேவலத்தை, அவ்வளோ பெரிய அசிங்கத்தை இந்த உலகம் சந்தித்தது இல்லை. இப்போ எத்தனை நபி வரணும்? ஒரு 1000 நபியாவதே அனுப்பணும். அல்லாஹ் யார் அனுப்புனா? நம் உயிரின் மேலான கண்மணி முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அனுப்பினான். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வர வேண்டிய அந்த இடத்திற்கு ஒரே ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறான். யோசிச்சு பாருங்க. பெண்கள் என்றால் கேவலமாக கருதப்பட்ட அந்த நிலை முற்றிலும் மாறிச்சா இல்லையா? பெண்களுக்கான மரியாதை வந்ததா இல்லையா? பெண்களுக்கான கண்ணியம் வந்ததா இல்லையா? எப்படி வந்துடுச்சு? இதில் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்தப்பா ஏன்பா பொம்பளை பிள்ளை பிறந்தா கொல்றீங்க, ஏன்பா பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்கள் உயிரோட புதைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லலை. அவங்க சொன்ன அதையெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. அல் பிந்து பரக்கா, உன் வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறக்கதான் பரக்கத்தோடு வருது, அது உன் வீடு பரக்கத்தாயிருந்தாங்க. நம்பணும். நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை சரியாக வச்சு எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பரக்கத்து நான் பெறணும்னு நியத்து வச்சு நீங்கள் பெறுங்க, பொம்பளை பிள்ளை பெறுங்க, நீங்கள் வசதி ஆகிடுவீங்க. அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சுருவான். எனவே எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? அந்த மக்கள்லாம் தனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காதான், பொம்பளை பிள்ளை பிறக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமூகத்தை எப்படி மாற்றினாங்கன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய எழுச்சி. நபிமார்களுடைய சில நபிமார்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? சொன்னோம் இல்லையா? ஈசா நபியை சொன்னோம். ஈசா நபிக்கு என்ன சொன்னோம்? பெரிய மருத்துவராக இருந்தாங்க, டாக்டராக இருந்தாங்க, குஷ்டரோகியை சுகப்படுத்தினாங்க, கண் பார்வை இல்லாதவங்களை தடை விட்டா கண் பார்வை வந்ததுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம், மூத்தா போன ஒரு மனிதனை போய் தடவி கும்பி இதுன்னு இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுன்னு சொன்னா அவன் எழுந்துருவான், ஹயாத் ஆயிடுவான். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு மருத்துவம் எங்கே போய் வளர்ந்துருச்சு. கத்தியை வைக்காமலேயே ஆப்ரேஷன் பண்ணுறான். அந்த மாதிரி ரேசர் மூலமாக இன்றைக்கி ஆப்ரேஷன் வந்துடுச்சு. கத்தியை வைக்க தேவையில்லை, ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருது. என்ன ஆச்சரியமான இதெல்லாம் நடக்குது. வாயுக்குள்ளேயே கேமரா உள்ளே போடுறான். ஒரு பொடி குச்சி தான் உள்ளே போகுது. எண்டாஸ்கோப்பி அது இதுன்னு எல்லாமே சொல்கிறான். உள்ளே அனுப்பி வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளியேந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை மருத்துவம் எவ்வளோ உச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் மரணித்தவர்களை உயிராக்க முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிராக்கினாங்களா இல்லையா? இப்படி எல்லா காலகட்டத்திலையும் அந்தந்த நபிமார்களுக்கு தனி சிறப்பை கொடுத்தான். எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்புகளை கொடுத்தானோ அத்தனை நபிமார்களுடைய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மட்டும் கொடுத்தான். எல்லா சிறப்புகளும் சேர்ந்திருந்த ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும்தான். அவங்க ஒரு ஆள் தான் அனைத்து சிறப்புகளையும் பெற்றிருந்தான். இந்த சிறப்பு இருந்தது, இந்த சிறப்பு இருந்தது, இந்த சிறப்பு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா சிறப்புகளையும் எல்லா ஆற்றலையும் எல்லா வல்லமையும் அல்லாஹ் கொடுத்தான். மேராஜுக்கு போனாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். சந்தையின ரெண்டாக பிளந்தாங்கல்ல, இன்னைக்கு முடியுமா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் ஒன்றாக சேர்ந்தாலும் சந்திரனை ரெண்டாக பிளக்க முடியுமா? சூரியனுடைய சுழற்சியை ஸ்டாப் பண்ணாங்களே, சந்திரனை ரெண்டாக பிளந்தாங்க, சூரியன் நிறுத்தி வச்சாங்க. அதே மாதிரி பூமியை புடிந்தாங்க. அந்த குதிரையில் வந்தவனுடைய இதை காலை பிடிச்சத, சுராக்காவினுடைய குதிரையினுடைய காலை பூமி பிடிச்சிக்கிடுச்சு. பூமி அவங்களுடைய சொல்லை கேட்டது, சந்திரன் அவர்களுடைய சொல்லை கேட்டது, சூரியன் சொல்லை கேட்டது, மரம் சொல்லை கேட்டது. ஒரு தடவை ஒருத்தன் கையில் ஒரு அப்படி பொருள்களை வச்சுருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்களாமே, அது எதுன்னு என் கையில் என்ன வச்சுருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். கையில் அப்படி பொத்தி வச்சுருக்கிறான், உள்ளே ஏதோ இருக்குது.
என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான். சரதாரன் சொன்னாங்க, உன் கையில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லவா அல்லது கைக்குள்ளேயே இருக்கிற அந்த பொருளை பேச வைக்கவான்னு கேட்டாங்க. உன் கையில் இருக்கிற அந்த பொருளையே நான் என்னதுன்னு சொல்ல வைக்கட்டா அப்படின்னு அவன் திகைச்சு போயிட்டான். அவன் கைக்குள்ளேருந்து என்ன செய்யுது, அஷ்ஹது இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது பொடி கல்லை வச்சுக்கிறான். அந்த கல் தஸ்பீ ஷஹாதத் கலிமா சொல்ல ஆரம்பிச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு அது சொல்லுது. இப்படி எல்லாம் கட்டுப்பட்டது. எது கட்டுப்படலை? எல்லா கட்டுப்பாடையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய கையில் கொண்டு கொடுத்தான். அவங்களுடைய அவ்வளோ பெரிய ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆற்றல், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுத்து வல்லமை மிக்கவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாற்றினான். அப்படி பிறந்தார்கள். நான் ஒரு செய்தியை சொன்னால் சில பேர் நம்ப மாட்டான். ஆனால் கிதாபில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். அவன் நம்ப இல்லைங்கிறதுக்கு இல்லை, இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. அந்த குழந்தையாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி படுத்துருக்கிறாங்க. மேலே நிலா இருக்குது. இன்றைய காலத்தில் தானே பெரிய பெரிய வீடுகள், அந்த இதெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தானே. அப்போ அந்த நிலா இவங்க கையை அசைக்கிறாங்க. குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளையாக இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. அப்படி கையை இப்படி அசைக்கிறாங்க. அசைச்ச உடனே அந்த நிலா இந்த பக்கம் நகண்டுது, இந்த பக்கம் ஆகிக்கிறாங்க. அது நம்ம இந்த பொம்மையை எப்படின்னா வச்சுருப்பாங்கல்ல, இந்த கிழுக்க பொம்மை கடற்கடன்னு பிள்ளைகள் இப்படி சிரிக்குமா இல்லையா, அதை மாதிரி இவங்களுடைய கையசைவுக்கு அந்த நிலா அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக மாறி மாறி அது என்ன செய்தது, அது விளையாட்டு காட்டியது மாதிரி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் கையை அசைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நிலா நகண்டதை நான் பார்த்தேங்கிறாங்க. யார்? அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் சாத்தியமா? அது அவங்களுக்கு மட்டும் சாத்தியம். இந்த துனியாவையும் அவர்களுக்காகத்தானே அல்லாஹ் படைச்சான். வேற என்ன? சர்வமும் அவர்களுக்கு அடிமையாக ஆக்கினான். சர்வத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அடிமையாக்கினான். எனக்கு மட்டும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாரும் யாருக்கும் அடிமை தான்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்னுடைய ஹபீபுக்கும் அடிமை இதுன்னு தான் என்ன ஆக்கி வச்சான். அதனால தான் எல்லாம் கட்டுப்பட்டது. ஆனால் இந்த அடிமைகளில் தான் பல பேருக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு. இந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களில் தான் பல பேருக்கு என்ன செஞ்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிட்டு. அதுலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறான். என்ன சொல்கிறது இது? எங்கள் ஊரில் ஷேக் அப்துல் காதிர் தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு பெரிய மகான் அடங்கியிருக்கிறாங்க, குதுபுஸ் ஜமான். அவங்க ஒரு அருமையான கவிதை படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அஹமதுல்லாஹ் அல் வலி சல்லா அலா ஹைர் அலிஃப் பா தா தா அப்படி வரும். அருமையான கவிதை, ரொம்ப அழகாக இருக்கும். அதை படித்தாலே ரொம்ப தேன் ஊறும், பெரிய இன்பம். அதெல்லாம் ஆன்மீகம் சுரக்கக்கூடிய அற்புதம். அதில் கடைசியாக யால முடிக்கிறாங்க, யா ரஹீமல் முஃமினீன க்பல் துஆ அப்தின் நபி. யா ரஹீமே அல்லாவே, இக்பல் துஆ, இந்த என்னுடைய துவாவை நீ கபூல் செய். நான் யார் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, அந்த மகான் சொல்கிறாங்க, நான் யார் தெரியுமா? அப்தின் நபி, உன்னுடைய ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அப்து. இந்த துவாவை நீ கபூல் செய் அப்படிங்கிறாங்க. அல்லாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? பெரிய சந்தோஷம் இல்லையா? இவன் என்ன செஞ்சிருவான்? சிறுக்குன்றான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். யா இபாதி, அல்லாஹ் ஒரு கட்டத்தில் குர்ஆனில் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ அப்படின்னு ஒரு வசனத்தை அறிவிக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்? குல் நாயகமே நீங்கள் சொல்லுங்க. யாரை பார்த்து? மக்களை பார்த்து, மூமின்களை பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் தானே இருக்கு. யா இபாதி, அப்துன்னா அடிமை, அது சிங்குலர். இபாதுண்டா புளூரல், அடிமைகள். அப்போ
அப்ப இபாதி என்னுடைய அடியார்களே அடிமைகளே அப்படின்னு நீங்க மக்களை கூப்பிடுங்கிறான் அல்லாஹ். கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த வசனம் இருக்க ரொம்ப அற்புதமான வசனம், இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமான வசனம். அந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம், அந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் மோமீன்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், பெரிய சந்தோஷம் கிடைக்கும். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய அடியார்களே, அநீதம் இழைத்தவர்களே, உங்களுடைய ஆத்மாவுக்கு பாவம் செய்தவர்களே, அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக ஆகிவிட வேண்டாம். நிராசைனா என்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிடக்கூடாது. அப்படின்னு இனிமேல் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதா நிராசை. இவ்வளோ அட்டகாசம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை விட்டுருவானா, அடிப்பான், நரகத்தில் போடுவான், நம்மளை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு என்றதான் என்னது நினைக்கிறதா நிராசை. இந்த குற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம், இந்த பிழையை செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டான், நம்ம பெரிய பாவம்லாம் செஞ்சிட்டோம், மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறதா நிராசை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே என்னுடைய அடியார்களே நீங்கள் அழைங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களேன்னு அழைக்க சொல்லல, நல்ல கவனிங்க, என்னுடைய அடியார்களே நீங்கள் கூப்பிடுங்கிறான். அப்போ கூப்பிட்டு அழைச்சி என்ன சொல்கிறான், அநீதம் இழைத்து கொண்டவர்களே, பாவம் செய்து கொண்டவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான்னு சொல்லிருங்க. உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இப்போ இதில் ஒரு வார்த்தையை பாருங்கள், என்ன கருணையான அல்லாங்கிறதே நம்ம புரிய முடிகிறது. அல்லாஹ்வுடைய மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போயிடுமோன்னு நீங்கள் பார்க்க வேணாம். ரஹமத்துண்டா என்னது? ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தல் இல்லாலமீன், ரசூலுல்லாஹ் தான் ரஹமத்து. நீங்கள் என்ன பிடிச்சிக்கிட்டீங்க, நாயகமே உங்களை யார் பிடிச்சிக்கிட்டாங்களோ, யார் உங்கள் மேலே மஹப்பத்து வச்சுறாங்களோ அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிருவேன். எவ்வளோ சிம்பிளாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். குர்ஆன் தானே பேசுது, நானும் அவர் கற்பனை பண்ணலையே, குர்ஆன் பேசுறது, குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் தான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் ஆசை அற்று போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் ஆசை வையுங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்னங்கிறத அல்லாஹ்வே சொல்றான். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நீங்கள் இந்த உலகத்தார் அத்தனை பேருக்கு ரஹமத்துங்கிறான். உங்க மேல யார் பிடியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன்னு அல்லாஹ் சொல்றான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய கருணை நீங்கள் பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமையை, அவ்வளோ பெரிய ஆற்றலை, அவ்வளோ பெரிய வல்லமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். அப்போ அவங்க பிறக்கக்கூடிய அந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சில உதாரணங்கள் சொன்னோம். ஜுபைதி, அந்த கத்தூலா, அந்த குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறது, இந்த மாதிரி நடந்த அந்த காலம் அப்படியே பிறண்டு போச்சு. புரட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாகவும் மிக அழகாகவும் அப்படியே மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய கல்புகளையெல்லாம் மாற்றிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஒட்டகமேட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதையே சரியாக செய்ய தெரியாது எங்களுக்கு. ஒட்டகம் மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறத கூட நாங்கள் சரியாக செய்யாமல் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களை எல்லாம் ஒரு பெரிய அரசனாக அங்கே உட்கார வச்சு மக்களை ஆளக்கூடிய அரசனாக, ஹலீஃபாவாக ரசூலுல்லாஹ் எங்களை ஆக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்சாங்க அந்த சஹாபிகள், ஹலீஃபாக்கள்லாம் எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாங்க. ஒட்டகத்தை எங்களுக்கு சரியாக மேய்க்க தெரியாது. ஒட்டகத்தை மேய்க்க தெரியாதவனுக்கு மனுஷனை மேய்க்க தெரியுமா? அடே, ஒட்டகம் ஆடு மேய்க்க தெரியல, மாட்டை மேய்க்க தெரியல, மனுஷனை நீ எப்படி மேய்ப்ப? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், நீங்கள் உங்கள் வாகனங்கள், நீங்கள் வாகனிக்கக்கூடிய ஒட்டகம், குதிரை, இவைகளை நீங்கள் மெம்பர்களாக ஆக்காதீங்க அப்படின்னாங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யோசிங்க. நீங்கள் வாகனிக்கக்கூடிய ஒட்டகம்னு வைங்களேன், ஒட்டகம், குதிரை, அதுதானே அன்றைக்கி பெரும்பாலும் வாகனிப்பாங்க. அவற்றை நீங்கள் மிம்பர்னா என்ன, மேடை,
பள்ளிவாசலில் இருக்கிறது மெம்பர் ஹொத்துபா ஓதுவாங்க, அதுவும் மெம்பர் தான், இதுவும் மெம்பர் தான். இது மேடை, மேடைன்னா மெம்பர்னா மேடைன்னு அர்த்தம். மிம்பராக ஆக்கி கொள்ளாதீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குதிரையில் போகிறீங்க, அங்கேருந்து உங்கள் நண்பர் வர்றார், ஒரு குதிரையில் வர்றார். வந்து நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து ஒரு பைக்கில் போகிறோம். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் பைக்கில் நம்முடைய ஃப்ரெண்ட் வர்றார். நிறுத்தி, மச்சான் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வியாபாரம் எப்படி இருக்குது, அது இருக்குது ஏதாவது செய்திகள் இருந்தால் நம்ம நின்று பேசுவோம். இவர் இந்த பைக்கில் உட்காந்துருப்பார், அவர் அந்த பைக்கில் உட்காந்துருப்பார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒட்டகத்தில் போகும்போது, குதிரையில் போகும்போது, நீங்கள் இங்கேருந்து தூரம் போக வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு வாகனம் தேவை தான். நீங்கள் ஒட்டகத்தில் போங்க, குதிரையில் போங்க. ஆனால் அங்கேருந்து ஒருத்தன் வர்றான், அங்கேருந்து நீங்கள் போகிறீங்க, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த குதிரைக்கு மேலேயே உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? அப்படி இருக்காதீங்க. எவ்வளோ கருணையோடு பேசுகிறாங்க. அட பேசத்தானப்பா செய்கிறீங்க, கீழே இறங்கி நின்று உட்காந்து அதில் வாங்கன்னு உட்காந்து பேசேன். எதுக்கு அதுக்கு மேலே மெம்பராக இருந்து நீ பேசுகிறான், அதையே மேடையாக ஆக்குறான், அதில் நின்று ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறான்? எவ்வளோ கருணை நபிங்கிறத பாருங்கள். இதை மாற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்த அரபுகள், அந்த சஹாபிகள் என்ன செய்கிறது இல்லை, வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுறது இல்லை. பேச வேண்டியது வந்தால் வாகனத்தை விட்டு கீழே பேச தானே போகிறீங்க, இதில் உட்காந்து பேசு. குதிரையில் உட்காந்துக்கிட்டு பேசுனா அதுக்கு சும்மா தானே. எவ்வளோ கருணையோடு இருந்திருக்கிறாங்கங்கிறத பாருங்கள். எல்லா கருணையையும் எல்லா நபிமார்கள், இப்போ சாதாரணமாக நீங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை உண்டு. அவ்வளவு சகிப்புத்தன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமையானவர்களாக இருந்தாங்க. அந்த பொறுமை முழுவதும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய தியாகியாக இருந்தாங்க. அந்த தியாகம் முழுவதும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வீரம் மிக்கவர்களாக இருந்தாங்க. அதே வீரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருந்தது. பொறுமையாகவும் இருந்தாங்க, சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருந்தாங்க, வீரராகவும் இருந்தாங்க, எல்லாமாகவும் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஆடு மாடுகளை கூட ஒட்டகங்களை கூட மேய்க்க தெரியாத எங்களை எல்லாம் ஆட்சியாளராக, அறிவு மிக்கவர்களாக, நல்ல திறமை மிக்கவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக எங்களை மாற்றினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பிறகு நடந்த புரட்சிகள் இருக்கிறது ஆச்சரியமானது. அந்த மக்கள் அப்படியே மாற்றி போட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கும் அடி வெட்டு குத்துன்னு நிற்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், வெட்டு கொலை தான். அப்படி இருந்ததையெல்லாம் மன்னித்தல் 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 என்று இல்லதை ஆக்கி விட்டாங்க. எவ்வளோ பெரிய வம்பாக இருந்தாலும் கூட அப்படி மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. சஹாபிகளுக்கு அப்படி ஒரு பண்பானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை உருவாக்குனாங்கன்னா, எப்போ உருவாக்குனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு பிறகு இதெல்லாம் அப்படி நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பிறகு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அந்த மண்ணிலே நிகழ்ந்தது. தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னால் ஏறக்குறைய 24, 25வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு. காபத்துல்லால ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டு, காபத்தில் பில்டிங்கில் பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி அதை ஒழுங்காக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதில் கொஞ்சம் தீ எரிஞ்சிருச்சு, நெருப்பு எரிஞ்சிருச்சு. ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் அப்படியே காபாக்குள்ளே, காபாவுடைய வாசல் உயரமாக தானே இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. நேராக உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாசல் உயரமாக தான் இருக்கும், அது தொடவே முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்கும். மேலே ஏறுறதுனா ஒரு ஏணிப்படி வச்சு தான் மேலே ஏறி போவாங்க. முன்னால் அப்படி இல்லை, ஆரம்பத்தில் கீழே இருந்தது அந்த படி, தண்ணி வந்தால் உள்ளே போயிடும். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அந்த பில்டிங்கை அழகான முறையில் கட்டினாங்க. குறைஷிகள்லாம் சேர்ந்து கட்டினாங்க. அவங்க சிலை வணக்கம் புரிஞ்சாலும் கூட காபா மேலே அவ்வளோ பெரிய ஒரு பிடிப்பும் ஒரு கண்ணியமும் அவங்களுக்கு இருந்தது. அது தனி வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹஜ்ஜல் அஸ்வத் இருக்கா இல்லையா, அந்த ஹஜ்ஜல் அஸ்வதை கடைசியாக அந்த இடத்துல அதெல்லாம் கலட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து மாட்டணும், வேலை முடிஞ்சது. கடைசியாக அதை மாட்ட வேண்டிய மானதான் இருந்தது. யார் தூக்கி வைப்பா? ஒவ்வொரு எல்லாரும் குறைஷிகள், நான் சொன்னேன் அப்புறம் சொன்னேன் இல்லையா, குறைஷிகள்லேயே பல பல கோத்திரத்தார் இருப்பாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய குலம், அதில் சின்ன சின்ன ஒரு குடும்பமாக ரசூலுல்லாஹ் ஹாஷிமி குடும்பம்னு சொன்னேன். அதே மாதிரி பல குடும்பத்தார்கள் அங்கே இருக்கிறாங்க. பனு பக்கர் அது இது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள லீடர்கள்லாம் நான் தான் வைப்பேன்னு இனி பலாய் வந்துருச்சு. பலாய் வர்றது, சண்டை வர்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. சண்டை வராமல் இருந்தால் ஆச்சரியம். ஒரு விஷயத்தில் சண்டை இல்லையா, சண்டை போடலையா, என்னப்பா நீங்கள்லாம்
நீங்களாம் என்ன ஆட்கள், என்ன மனுஷன் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி காலத்தில் அப்போ சண்டை வந்து இனி உயிர் சேதம் ஏற்படக்கூடிய நிலை வந்த போது பெரிய வேகமாக பலாயாயிடுச்சு. யார் எல்லாம் தற்பெருமைகள், நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு. இப்போ இந்த நிலையில் கொஞ்சம் அங்கே இருந்த கொஞ்சம் பெரிய ஆட்கள் நல்லவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, 1-2 பேர் கூடி உட்காந்து, இந்தப்பா இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து காபாவை இப்படி கட்டி முடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இல்லை, அதனால் என்ன செய்யலாம், ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு அங்கனைக்கிலே ஒரு முடிவுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி இந்த இடத்துல எப்படியே உட்காருவோம். அப்போ நைட் ஆச்சு, அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கோத்திரத்தில் உள்ள லீடர்ஸும் உட்காந்துருக்குறாங்க. நம்ம யாரும் வைக்க வேணாம், நம்ம யாருமே வைக்க தேவையில்லை. இந்த காபாவுக்கு வரக்கூடிய வாசல்கள் பல பகுதிகள் இருக்குது. இந்த ஹரம் ஷெரீஃபில் பல பள்ளி வாசல்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் வாசல்கள் இருந்தது. இந்த வாசல் வழியாக அதிகாலைகளை விடிங்கயே எல்லோரும் உட்காருவோம். யார் வர்றாங்களோ அவங்க கையில் கொடுத்துருவோம், அவர் வைக்கட்டும். யாராக இருந்தாலும் சரி, யார் வருவா நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ எல்லா வாசல்லேருந்து ஆட்கள் வரதான் செய்வாங்க, காலை ஆகிட்டா வருவாங்க. முதல்ல இந்த வாசலிலிருந்து யார் வர்றாங்களோ அவங்க கையில் நம்ம என்ன கொடுத்துருவோம். இது எல்லாம் சம்மதிக்கிறீங்களா? சரி சரி, ஏதோ ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? இல்லைன்னா வெட்டு குத்து கொலை காயம் இந்த மாதிரி பிரச்சனைகளாக ஆகிடும். குடும்பங்களுக்கு இடையில் இனி நிறைய பிளவுகள் வந்துடும். ஏற்கனவே பிளவாகி சேர்ந்து பிளவாகி சண்டை அது. எனவே இந்த நிலையை மாறணும்னு சொன்னால் இந்த வாசல்லிருந்து யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிரும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. யார் வர்றா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம், 24-25 வயசு. அப்போ அல்லமீன் அவங்களுக்கு பெயர் அந்த ஊரில். அப்போ எல்லாரும் அல்லமீன் வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள கண்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிடுச்சு. அவங்க கையால் வைக்கிறேன்னா எல்லாரும் ஓகே தான். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் தாடி பழுத்த ஆட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யங்காக இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு இளமை, இவ்வளோ பெரிய மூத்த ஆட்கள் ஒரு இளமையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையால் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வர்றதாக இருந்தால், அதுவும் அந்த கொடுமையான காலத்தில், வம்பு பிடிச்ச காலத்தில், சங்கடம் பிடிச்ச காலத்தில், சண்டை போடுறதை சந்தோஷமாக கருதிய காலத்தில் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி கையில் கொடுக்கறதா இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்கணும். வகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி. ஒரு கட்டத்தில் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது வரைக்கும் அல்லமீன் கொண்டாடிட்டு இருந்தவங்க தான் ரொம்ப ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, தன்னை அல்லாஹ்வின் தூதர்னு சொல்லும்போது தான் பிரச்சனை ஏற்படுத்தினான். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தான். அல்லமீன் நம்பிக்கையாளர், நாணயமானவர், தூய்மையானவர், மேன்மையானவர், வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் எல்லாம் நிறைய கொண்டாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்கள், வகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி. என்னப்பா நீங்கள் என்ன நபின்னு ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் எங்கே வாழ்ந்தேன்? எங்கே ஆப்பிரிக்காவில் இருந்தேன், அல்ல ஐரோப்பாவில் இருந்தேனா? உங்ககிட்ட தானே நான் இருந்தேன். இந்த 40 வருஷமாக நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையே அடையாளம், ஆதாரம்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்ல சொன்னான், குர்ஆன் பேசுது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே ஆதாரம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம் தானே, 24-25 வயசில். அவங்கள கண்ட உடனே உனக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம், ரைட்டுன்னு எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஹாஷிமி கோத்திரம், ஹாஷிமி தான் ஒத்துக்கிட்டான்னு பரவாயில்ல, சரி நம்ம குடும்ப பிள்ளை, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் இவர் எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஒரு போர்வையை போத்திட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லமீன் எங்களுக்குள்ள இப்படி சண்டை பலாயாக இருந்தது, ஃபித்னாவாக இருந்தது, அடிப்படி தகராறு வெட்டு குத்து வர பார்த்தது, இப்படி கடைசி நாங்கள் முடிவு செஞ்சோம், இப்போ நீங்கள் தான் அந்த வாசலேருந்து வந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் கையாலேயே வச்சுருங்க, அப்படியா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த போர்வை நல்ல உரத்த போர்வை அதை எடுத்தாங்க. அதை எடுத்து அந்த கல்லை என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி அந்த போர்வையில் வச்சு சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போர்வையை தூக்குங்கன்னாங்க. எல்லாத்துக்கும் கண்ணியம் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ரசூலுல்லாஹ் வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? எல்லோரும் தான் ஒத்துக்கிட்டாங்களே. அவங்களும் அப்படியே அதிர்ச்சிட்டாங்க, என்ன அழகாக இருக்குது தீர்ப்பு, எவ்வளோ அற்புதமான தீர்ப்பு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க, நான் மேலே நின்றுக்கிறேன். உயரத்தில் நின்றாங்க, எல்லாரும் அந்த போர்வை தூக்கி அப்படி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் எடுத்து வச்சாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தா தான் மட்டும் தூக்கி வச்சிருக்க முடியுமா இல்லையா? அது அத்தனை பேர் தான் ஒத்துக்கிட்டாங்களே, நீங்களே வைங்கண்டு.
ஆனால் இந்த ஞானம், அந்த பர்சன்ட் ஆஃப் மைண்ட், அது அவங்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் பர்சன்ட் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் சரியான யோசனைகள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுமானா இல்லை. ஆனால் எல்லா நேரங்களிலும் சரியாக சொல்லக்கூடிய ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இறை தூதர் அவங்க பிறந்தாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டம். அவங்களுடைய கொண்டாட்டத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்? இன்றைக்கி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, எதுக்கோ அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் எதுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கணும்? ஓகே, நம்ம இதை ஒன்றும் சொல்லலை. ஆனால் சாதாரண மனிதர்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு என்று சொன்னால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் எப்படிலாம் அலங்கரித்தான் தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியை எவ்வளோ அலங்கரித்தான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று, ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை நம்ம சொல்கிறோம் இல்லை, அன்றைக்கு இந்த உலகத்தில் 1,00,000 குழந்தைகள் பிறந்தது. எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தைகள். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். அணையாத நெருப்பு பாரசீகத்தில், ஈரானில், ஈராக்கில், அதான் பாரசீகம். அணையாத நெருப்பு 1000 வருஷமாக வணங்கிக்கிட்டு வந்தாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. சாவா அப்படின்ட்டு ஒரு நீரோடை, அது வற்றாத நீரோடை, அதை வணங்கிக்கிட்டு இருந்தான். அது வற்றி போயிடுச்சு. கிஸ்ரா மன்னனினுடைய கோட்டை கொத்தளங்கள் தகர்ந்தது. இப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது சுரையா என்ற ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் தோன்றியதை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டான், அந்த கடைசியாக எதிர்பார்க்கப்பட்ட நபி பிறந்துட்டாங்க அன்னைக்கு, அவங்க பிறக்கும்போது தான் இந்த நட்சத்திரம் வரும் அப்படின்ட்டு. வானமெல்லாம் அன்றைக்கு மிக அழகாக இருந்தது. அன்றைக்கு உலகெங்கிலும் கடுமையான உஷ்ணம் இல்லை, எல்லாம் ஜில்லுன்னு இருந்தது, கூலாக இருந்தது அன்றைக்கு பிறந்த காலம். உலகத்திற்கே வசந்தத்தை தர வந்தவர்கள் இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டாங்களே, உலகத்தையே அப்படி மாற்றிட்டாங்க. வேறு மாதிரி இருந்த உலகம் இப்படியெல்லாம் உருவாக முடியுமா என்று யாரும் கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையையும் வாக்கையும் அவங்களுடைய நடைமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக மாற்றி கொடுத்தாங்க. அது அவர்களால் மட்டுமே சாத்தியம். அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் வந்திருக்கோன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம எவ்வளோ ஷுக்ர் செய்யணும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நாளையில், இந்த ரபியுல் அவ்வல், குறைந்தபட்சம் இந்த 12 நாட்கள்லையாவது நிறைய ஸலவாத்துகளை வீட்டில் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்வது என்பது நம்ம மீது தார்மீக கடமை. இல்லைன்னா நம்மலாம் எப்படி வாழ்ந்திருப்போம், என்ன மாதிரி இருந்திருக்கும், என்ன மாதிரி இருந்தது உலகம். ஈராக்கில், இந்த ஈராக்கு இன்றைக்கி தானே பின்னடைஞ்சு போச்சு பொருளாதாரத்தில். இந்த அமெரிக்கா போய் தாக்கி சதாம் ஹுசைனை கொன்று அதுக்கு பிறகு பெரிய பொருளாதாரத்தில் பின்னடைவாயிடுச்சுன்னு வைங்க. ஒரு காலத்தில் நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தது, நிறைய டூரிஸ்ட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தடவை ஒருத்தர் வந்தார், ஃபிக்தால், ஒரு பேர் அறிஞர், அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அவர் ஒரு நாள் அந்த ஈராக்கில் தங்கி இருக்கும்போது அவர் ஹோட்டலில் இருந்து வெளியில் வர்றாரு. ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அது நின்று பார்க்குறாரு. ஒரு இளைஞனை, ஒரு தாடி நரைச்ச பெரிய ஒரு வயசில் மூத்த ஒருத்தர் அடிக்கிறார், பட்டார் பட்டார் பட்டார்னு அடிக்கிறார். அந்த இளைஞன் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இளைஞன் திருப்பி ஒரு அடி அடித்தான்னு வைங்க, இவர் கீழே விழுந்துருவார். அவ்வளோ பெரிய வயசாளி, என்னமோ திட்டுறார், திட்டிக்கிட்டே அடிக்கிறார். அந்த இளைஞனை அப்படியே வாங்கிக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிறான். இவருக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான், இவ்வளோ திட்டுறான், இவ்வளோ அடி அடிக்கிறார், அவர் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கிறானே, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இவர் கீழே இறங்கி வந்தார். அந்த பெரியவர் போயிட்டார், இந்த இளைஞன் நிற்கிறான். அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இவர் அமெரிக்காவை சார்ந்தவர், அவர் கேட்குறாரு, என்னப்பா அந்த பெரியவர் ஒன்று இவ்வளோ அடி அடிக்கிறாரு, அதுவும் தெருவில் வச்சு அடிக்கிறாரு, 4 பேர் பார்க்குறான், அசிங்கமாக இல்லை? வாயில் வந்தெல்லாம் திட்டுறாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிற நீ அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் நிகழ்ந்துடுச்சு.
ஒரு கஷ்டம் நிகழ்ந்துருச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அவர் நினைக்கிறார். உண்மையிலே நான் காரணம் இல்லை, எனக்கு அது சம்மந்தமே இல்லை. அவர் யாரோ செஞ்சதை நான் செஞ்சதாக நினைச்சார், நினச்சிட்டு என்னை அடிக்கிறார். வயசில் மூத்தவர். நான் ஒரு அடி அடித்தா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தாங்க மாட்டார் தான், கீழே விழுந்துருவார். ஆனால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரியவர்களுக்கு வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை செய்யாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது பயமாக இருக்குது. இந்த அடியப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, எங்கள் நாயகம் என்னை அங்கீகரிக்கணும். அவங்க காட்டிய வழி, அதனால் நான் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு போனேன், அது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாருன்னா, இந்த இளைஞர் சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. இது எப்போ நடந்தது? இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்தது தானே, எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ளே உள்ள செய்தி தானே இது. அந்த அறிஞர் பார்த்தார், இது என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ பெரிய 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொல்லின் மீது இவ்வளவு ஈர்ப்பா, அப்படி யாராவது பார்க்க முடியுமா? ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஈர்ப்பை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி திருக்குரானை முழுமையாக படித்து முதலாவதாக திருக்குரானை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் அவர். முதல் டிரான்ஸ்லேஷன் மார்மக்டிகு ஃபிக்தால். நாம் என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தினுடைய அந்த தன்மையையே ஒட்டுமொத்தமாக மாற்றியது, அழகாக ஆக்கியது. அந்த அழகும் அந்த மாற்றமும் அந்த எழுச்சியும் நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வரணும், நம்மிலும் வரணும், நம்முடைய பிள்ளைகளில் வரணும், நம்முடைய மனைவி மக்களில் வரணும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் வரணும், கருணையில் வரணும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த சஹாபியினுடைய பேர். ஒரு பிந்திய காலத்தில் ரொம்ப வசதி ஆகிட்டாங்க. அந்த சஹாபி ரொம்ப பெரிய வசதி ஆகிட்டாங்க, நல்ல வசதி. அல்லாஹ் நிறைய வசதிகளை கொடுத்தான். சில சஹாபிகள் பெரிய வசதியோடு இருந்தாங்க. இல்லை, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு வசதி பின்னால் வந்துருச்சு, எல்லாம் யாரை கொண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி, அவர்களை எல்லாம் செல்வந்தனாக்கியது யார் தெரியுமா? அல்லாஹ்வாகிய நானும் என்னுடைய ஹபீபும் சேர்ந்து தான் அவங்களை பெரிய செல்வந்தனாக்கணும்னு குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆன் அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி, அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது அல்லாஹ்வும் ரசூலுங்கிறான். இப்போ அல்லாஹ்வும் ரசூலும் செல்வந்தன் ஆக்குனாங்கன்னு சொன்னால் இப்போ சிறுக்குங்கிறான். எதுப்பா சிறுக்கு? அல்லாஹ் தானப்பா சொல்கிறான், அல்லாஹ் தான் சொல்கிறான் அவர்களை செல்வந்தன் ஆக்கியது அல்லாஹ்வும் ரசூலுன்னு குர்ஆன் தான் பேசுது. இவன் என்ன சொல்கிறது? சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம அந்த துறைக்கு போனோன்னா வேறு விதமாக பேச வேண்டியது இருக்கும் சப்ஜெக்டு. அப்போ எந்த அளவுக்கு பெரிய வசதியோடு இருந்தாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. காசு இருக்குது, ஆனால் உணவு இல்லை. மழை இல்லாததுனால சரியான உணவுகள் இல்லை. உணவு தானியங்கள் ரொம்ப பெரிய பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. அப்போ அந்த சமயத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, பெரிய கோடீஸ்வர். அதானி அம்பானிலாம் கிட்ட நிற்க முடியாது, அவ்வளவும் ஹலாலாக சம்பாதிச்சது. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், யாரையும் புளிஞ்சு எடுத்து என்ன செய்யலை, சம்பாதிக்கலை. அப்படி ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா, அது ஒரு நிகழ்ச்சியில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். அந்த துவாவுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கல்லை சும்மா தெருவில் கிடக்கிற கல்லை தூக்குனாலும் அதுக்கு கீழே தங்கம் இருக்குங்கிறாங்க. ஒரு மரத்தை வெட்டுவேன், ஒரு தோட்டத்தை வாங்குவேன், இந்த மரத்தை வெட்டிட்டு வேறு மரத்தை வைக்கலான்னு பிடுங்கன்னா அதுக்கு கீழே தங்கம் இருக்கேன். தொட்ட இடமெல்லாம் தங்கமாக இருந்ததுங்கிறாங்க. தங்க ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. சரி, ஹைர். அப்படிப்பட்ட இந்த சஹாபி எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது மதீனா ஷரீஃபில். உணவு இல்லை, காசு இருக்குது, உணவு இல்லை. பைத்துல் மாலில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் கனிமத்து பொருள்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குது, கோடி 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 மாணிக்கம் மரகதங்களாக குமிஞ்சு கிடக்குது. ஆனால் உணவு இல்லாமல் பெரிய மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வியாபார சரக்குகள் சிரியாவிலிருந்து வருது. ஒட்டகங்களில், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களில் வருது. வந்து மதீனாவுக்கு வந்து சேருது.
அதுக்கப்புறம் அதை விலை பேசுகிறாங்க. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்துருங்க நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இருக்கட்டும், அந்த வரலாறு வேறு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்தாங்கன்னா, அந்த ஒட்டகங்கள் அப்படி வரிசையாக வருது, வந்து மதீனாவுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. முதல் ஒட்டகம் மதீனாவில் என்ட்ராயிருக்குது, கடைசி ஒட்டகம் சிரியாவில் நிற்கிது. எவ்வளோ பெரிய செல்வம் நீங்கள் யோசிங்க. இது ஒரு பகுதி தான் அவங்க செல்வத்தில். ஒரு ஒட்டகம் மதீனா ஷரீஃபுக்குள்ளே வந்துருச்சு, முதல் ஒட்டகம். அடுத்தடுத்த ஒட்டகம் நின்று, கடைசி ஒட்டகம் எங்கே இருக்குது? சிரியா நிற்கிது. அது ஸ்டார்ட் ஆகி புறப்பட்டு வரணும், வரிசையாக வர்றேன்னா எப்படி இருக்கும்? அப்போ எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், அந்த உணவுகளை அத்தனையும் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த சஹாபிகளை. நான் சொல்ல வந்தது ஒரு பெரிய, அந்த சஹாபி பேர் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அவங்க பெரிய செல்வந்தர் ஆகிட்டாங்க. அவங்க என்னன்னு கேட்டால், யார் கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. கடன் கொடுக்கறது நல்ல விஷயம், கடன் வாங்குவது நல்ல விஷயம் இல்லை. கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல, கடன் கொடுப்பது நல்ல விஷயம். அது தனி தலைப்பு, பேசுகிறதா இருந்தால் அது தனியாக தலைப்பாக பேசணும். அப்போ இவங்களோட வசதியாகினோடனே அவங்களுடைய நண்பர்கள் சஹாபிகளும் இருக்கிறாங்க, தாபியன்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ஒரு பெரிய லெஜரில் யார் யாரும் கடன் கொடுத்துறோம், என்ன டேட்டில் கொடுத்துருக்குறோம், தவணை கொடுத்துருப்பாங்களே, 4 மாதத்தில் தர்றேன், 6 மாதத்தில் திருப்புறேன், 1 வருஷத்தில் திருப்புறேன், 3 மாதத்தில் திருப்புறேன்னு எழுதி அந்த லிஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுவே இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. இவ்வளோ பெரிய புக்கு, ஆயிரக்கணக்கான பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்க. ஒரு தடவை அவங்க சோகம் இல்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. ஒருத்தரும் அவங்கள வந்து சுகம் விசாரிக்க வரல. ஆச்சரியப்பட்டு போனாங்க. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டாங்க, அவங்களுடைய ஹாதிமா இருக்கக்கூடிய கூப்பிட்டு, என்னப்பா என்னுடைய நண்பர்கள்லாம் யாரும் என்னை வந்து பார்க்க வரலையே, சுகம் விசாரிக்கிறது பெரிய இபாதத்திலோ, நோயாளியை போய் பார்க்க போகிறது சரதாசன் அப்படிலாம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களும் நல்ல நண்பர்கள் அல்லவா, அவங்கெல்லாம் ஒரு சின்னத்தை கூட விட மாட்டாங்களே, என்னை விட நல்லவர்களாக கூட நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன சுகம் விசாரிக்க, நான் சுகம் இல்லாமல் இருக்கிறது ஒருத்தருக்கும் தெரியாமையே போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்களா, எல்லாருக்கும் தெரியும், அப்போ ஏன் வரல, ஏன்னா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்களாம், அவங்கெல்லாம் அவங்கள வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக தான் இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் வரல? அவங்க எல்லாருமே உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் கடன் வாங்கியிருக்கிறோமே, நம்ம கடனை திருப்பி கொடுக்க இல்லையே, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த வசதி அவங்ககிட்ட வரல. சில பேர் 4 மாதம் தருவேன்ருப்பான், கொடுக்க முடியலன்னா என்ன செய்யுது? அப்போ கடன் கொடுத்தவர் தான் இன்னும் கூட ஒரு 4 மாதம் வச்சுக்கோ, ஒரு 5 மாதம் கழிச்சு தான் அப்படிங்கிறோம், அல்லது மன்னிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா, அல்லது உனக்கு எப்போ வருதோ அப்போ திருப்பி தாண்டு கேட்கணும். இதெல்லாம் நல்ல பண்பு. அவங்க சொன்னாங்களாம், சஹாபி அவங்க அந்த காதிம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆவலோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் கடன் வாங்கிட்டமேன்னு வெக்கப்பட்டு கொடுக்க முடியாமல் இருக்கே, எப்படி போய் அவங்கள போய் பார்க்குறது, எப்படி போய் முகத்தில் முழிக்கிறதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், சுபஹானல்லாஹ், இந்த பணம் என்னுடைய நண்பர்கள் சந்திப்பதை தடுக்கிறதா? நீங்கள் உடனே அறிவிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டேன், எல்லாருடைய கடனையும் நான் விடுவித்து விட்டேன், யாரும் எனக்கு கடனாளி இல்லை, யாரும் எனக்கு கடனாளி, எல்லா கடனும் முடிஞ்சுது, ஒருத்தர் எனக்கு கடனை திருப்பி தர வேலை, நான் மன்னிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், யாரும் எனக்கு கடனாளியே கிடையாது அப்படின்ட்டாங்க. இதை அறிவிச்சிருங்கன்னு அறிவித்த உடனே சுபஹானல்லாஹ், அவங்கள பார்க்குறதுக்கு மக்கள் வந்தாங்க. வீட்டு வாசல் படி உடஞ்சி போச்சு. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், எப்படிப்பட்ட சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க, அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? வசதி படைத்தவர்களிடத்தில் இருக்கிறதா? மனிதர்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா? அந்த கருணையோடு நாம் நடக்கிறோமா என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து, நம் உயிரில் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த அற்புதமான மாதத்தை மனநிறைவோடு கொண்டாட வேண்டும். நம்முடைய வீடுகளை எல்லாம் அலங்காரமாக ஆக்க வேண்டும். மணக்கும் சலவாத்தோடும் குர்ஆன் ஓதுதலோடும் மணக்கக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். நம்முடைய இதயங்களையும் அப்படி மாற்றி அமைப்போமாக. வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.